வெல்கம் டு நலம் தானா வீவர்ஸ். இன்றைக்கி கரண்டி தோசை செய்ய போகிறோம். புது தின்ஸான டிஷ் இது. 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து 1/2 கப்பு விட கொஞ்சம் கூட ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி பவுலில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நைஸானா கொஞ்சம் லைட்டு கோர்ஸாக தான் இருக்கும், இருந்தாலும் வெந்துடும். இதுலேயே இந்த ரவையையும் ரவை ஒரு வாட்டி ஓட்டிட்டீங்க இல்லையா? ஆமாம், இது நல்லா மாவை ஆக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து பவுலில் போட்டுக்கலாம். போட்டிங்க, அரைச்சாச்சு. இது ரவையும் கார்னும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் அரைச்சி பவுலில் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேண்டிதான் இருக்கும். இதில் கொஞ்சம் ரவையெல்லாம் இருக்கிறதுனால இந்த தண்ணியையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, ரொம்ப மெதுவாக சாப்பிடலையா? கொஞ்சம் கெட்டிமாக தான் இருக்கணும். பொங்கல்லாம் சாப்பிட்ருப்பீங்களே. இப்போ இதில் சத்தம் இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன கேரட்டை நல்லா நைஸ் துருவி எடுத்துக்கணும். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் ஒன்று, இல்லைன்னா பாதி கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். இது 1 சென்டிமீட்டர் அளவு உள்ள இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல, மற்றவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல, வேணும்னா கூட குறைச்சோ போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை. நம்ம இது வந்து வேணும்னா ஒரு சிலருக்கு இந்த தக்காளி பிடிக்கும்னா தக்காளி நல்லா கொஞ்சம் கெட்டிமாக இருக்கிற தக்காளியை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வேணாம்னான்னு சொல்லலாம்னு விட்டுடலாம், வேண்டியதில்லை. இதுக்கு தகுந்த உப்பு. இப்போ இதை கரைச்சிக்கணும். உப்பு. இப்போ இதை நல்லா கெட்டிமாக கரைச்சிக்கணும். கொஞ்சம் இந்த ஊத்தப்பத்துக்கு ஊற்றுறது மாதிரி. கரண்டி தோசைனால சொல்லிக்கிட்டே இருக்கப்பே அப்படியே உள்ளே போயிடுது தொண்டை. சாப்பிட போட்டுருக்கு அலையில். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா இது தொட்டுக்கிறதுக்கு கூட இதுக்கு வேண்டியதில்லை, இருந்தாலும் நம்ம எந்த ஒரு சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மார்னிங் டிஃபன் ஒன்றும் இல்லைன்னா ரவையும் ஊற விட்டுங்களா, அதனால் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை அப்படியே எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற கரண்டி, பெரிய கரண்டி இருக்குல்ல, அதில் ஊற்றி நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு திரும்பவும் திருப்பி போட்டு சரியாக இருக்கும். தண்ணி சரியாக இருக்கும் நினைக்கிறேன். ஊறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டியது இருக்கும், பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். பதில் இது மாதிரி சின்ன சட்டியை வச்சுருக்கிறதுனால இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா மொத்தமாக ஊற்றி மூடி வச்சு செய்ய போகிறோம். இப்போ அடுப்பத்தை வச்சு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அது கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிக்கலாம்ல? தாளிச்சாலும் நல்லா இருக்கும். ஜீரகம் தாளிச்சிக்கலாமா? தாளிச்சு போட்டோம்னா இப்போ எண்ணெய் இதில் கொஞ்சம் தாளித்து கொட்டினோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இப்போ அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம். இது கொஞ்சம் நல்ல பாத்திரமாக இருக்கிறதுனால சூடு தாங்கும். ஆமாம், நின்று நல்லா வேகும். இந்த ஹோட்டல்ல எல்லாம் கூட கொண்டு வந்து அப்படியே டிஷ்ஷு வைப்பாங்க இல்லையா, இந்த சட்டியோடவே, அதோட சேர்ந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரியணும். இல்லைன்னா கடுகு போய் வயிற்றுக்குள்ளே அப்படியே தங்கிக்குமா, வெடிக்காது கடுகுங்களாம். அதனால் கடுகு தாளித்தோடனே நல்ல சத்தம் கேட்கணும் கடுகுக்கு. இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் வெடித்த உடனே. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, இப்போ
சிம்மில் வச்சுக்கோங்க. இதை தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். இது டேஸ்ட் கொடுக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு ரவையே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வறுத்தோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிங்க, ரொம்ப கெட்டிமாக இருந்து அங்கே தண்ணி இருக்கு. ரவை மட்டும் ஊற ஊற தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். இது நல்லா வெஜிடபிள்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சத்து டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இது பசங்களுக்கும் இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழிக்கரண்டியில் நம்ம தாளிக்கிற கரண்டியில் செய்கிறது. பட் அதுக்கு பதில் இந்த சின்ன எண்ணெய் சட்டி வாங்கி தொட்டு அதில் செஞ்சுக்கலாம். இது அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் சிம்மிலே வேகணும். நாங்கள் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம். சில பேர் உருளைக்கிழங்கு தான் முக்கால்வாசி பேர் போடுவாங்க. உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அது ஒரு பைண்டிங் மாவுக்கு. உருளைக்கிழங்க அப்படியே பொடிசாக அரிஞ்சு நம்ம ரவாவோட சேர்த்து அதையும் சேர்த்து ஆட்டிடணும். அதுக்கப்புறம் இதுலேயே வெந்துடும் அது. இப்போ நாங்கள் அதுக்கு உருளைக்கிழங்கு வேண்டான்றதுக்காக ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கரண்டி தோசை. ஏன் கரண்டி தோசைனா நம்ம அந்த தாளிக்கிற கரண்டியில் சுடுறதுனால கரண்டி தோசை. நாங்கள் சின்ன எண்ணெய் சட்டி வச்சு ஊற்றிட்டு அதில் போட்டுட்டோம். அதை மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சிம்மில் வைக்கணும். இதுக்கு வந்து கார சட்னி நம்ம வந்து வெங்காயத்தாள் வச்சு சட்னி செய்யலாம். பட் நம்ம இது வந்து பச்சை மிளகாய் வச்சு என்னென்ன செஞ்சு போட்டிருக்கீங்க இதில் தக்காளி, வெங்காயம், ஒரு பூண்டு, தேங்காய், சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து வதக்கிட்டு இதுக்கு நல்லா காரஞ்சாரமாக கொஞ்சம் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலந்தாளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறந்துடாமல் அனுப்புங்க. தெரியுதா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.